வணக்கம் நண்பர்களே. சனியினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த பதிவு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை சொல்லும்போது சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சனீஸ்வரன்கிற அந்த பிரயோகமே, வார்த்தை பிரயோகமே தவறு. அது சனீஸ்வரன் கிடையாது, சனைச்சரன். சனைச்சரன் அப்படிங்கிறதுக்கு நேரடி தமிழ் வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தகாலன் அப்படின்னு அர்த்தம். மந்தகாலன் அப்படின்னா மெதுவாக நடந்து செல்லும். இப்போ கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் 12 மாசத்துல 1.5 வருஷத்துல இப்படி நகரும் போது இந்த சனி மட்டும்தான் ஒரு சுழற்சி, ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு 2.5 வருஷம் ஆகுது. அப்போ மெதுவாக ஊர்ந்து செல்லுபவன் அப்படிங்கறனால இது சனிக்கு ஒரு சாபக்கேட்டுனால வந்தது. அவருக்கு ஒரு கால் மந்தம். அப்போ தாங்கி தாங்கி நடக்கும்போது அவரால் மெதுவாக தான் போக முடியும். அப்போ மெதுவாக ஊர்ந்து செல்லுபவன்கிற அர்த்தத்துல மந்தகாலன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் உண்டு. அதை தான் சனிச்சரன் அப்படிங்கிறோம். அந்த சனிச்சரன் அப்படிங்கறதான் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அது ஆக்சுவலா அது சனைச்சரன். சரி, இப்போ இன்னைக்கு இந்த பதிவு எதை பத்தியது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு சனி பகவான் அப்படின்னாலே எந்த கோயில் ஞாபகம் வரும் அப்படின்னா, காரைக்கால் பக்கத்துல இருக்கிற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில் நமக்கு ஞாபகம் வரும். சனி பகவானுக்காக பரிகாரம் செய்யறதா இருந்தா அந்த கோயிலுக்கு தான் போய் பரிகாரம் பண்ணுவாங்க. தர்பாரண்யம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல அந்த பகுதியே தர்பை காடாக இருந்தனால அந்த இடத்துல இறைவன் எழுந்தருளி அருள் செய்தனால அந்த கோயில் தர்பாரண்யேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற பேர்ல வழங்கப்படுது. சரி, இப்ப இந்த கோயில்ல நம்ம சனிக்கு போய் பரிகாரம் பண்றோம். இதை தவிர்த்து அந்த கோயில்ல என்ன விசேஷம் அப்படிங்கறது தான் இன்றைய பதிவு. இந்த கோயில் ஒரு தேவார பாடல் பெற்ற தலம். இந்த கோயில்ல பாடப்பட்ட தேவாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அது என்ன அப்படின்னா, இந்த கோயில்ல திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம் போகமார்த்த பூன்முளையால் அப்படின்னு தொடங்குற தேவாரத்துக்கு பச்சை பதிகம் அப்படின்னு பேரு. அது ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, 6ஆம் நூற்றாண்டுல தமிழகத்துல சமணர்களுடைய அந்த கொடுங்கோல் ஆதிக்கம் இருந்த நேரத்துல அதிலிருந்து நம்மை மீட்டு நம்மளுடைய சைவ சமயத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்காக திருஞான சம்பந்தர் போன்ற அருளாளர்கள் தோன்றினாங்க. மதுரையில போய் சமணர்களோட வாதம் பண்ணி சமண சமயத்தை வீழ்த்தி சைவத்தை ஸ்தாபிதம் பண்றப்போ 2 விதமான வாதம் நடக்குது. அனல் வாதம், புனல் வாதம் அப்படின்னு சொல்லி. அனல் புனல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். அனல்னா நெருப்பு, புனல் அப்படின்னா நீர். 2 விஷயத்துல வாதம் நடந்தது திருஞான சம்பந்தருக்கும் சமணர்களுக்கும். இந்த 2 வாதத்தை பத்தி நம்ம 2 வீடியோக்கள்ல பார்க்கலாம். இப்ப முதல்ல அனல் வாதம், நெருப்பு சம்பந்தப்பட்டது. அவங்க சமணர்கள் போட்டி வைக்கிறப்ப என்ன சொல்றாங்க, எங்களுடைய அந்த மதத்தின் கோட்பாடுகளை நாங்க ஒரு ஓலைச்சுவடியில எழுதி நெருப்புல போடுவோம். அதே மாதிரி நீங்க உங்களுடைய சமயத்தின் கோட்பாடுகளை ஒரு ஓலைச்சுவடியில நீங்க நெருப்புல போடணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் ஒத்துக்கிறாரு. நெருப்பு மூட்டப்படுது. அப்போ அவங்க அவங்களுடைய சமண சமய கோட்பாடுகளை எழுதின அந்த ஓலையை போடுறாங்க. அது பொசுங்கி சாம்பலா போயிடுது. இப்போ திருஞான சம்பந்தர் தன்னுடைய நம்ம சைவ சமய கோட்பாடுகள் எழுதிய ஓலைச்சுவடியை போடணும். அப்போ அவர் தான் எழுதிய பல பதிகங்கள் இருந்த அந்த ஓலைக்கட்டுல கயிறு சாத்தி பார்க்கிறாரு. அப்போ வந்த பதிகம் தான் இந்த திருநள்ளாறுல பாடப்பட்ட போகமார்த்த பூன்முளையால். அவரே பாடிய அந்த பாட்டு இறைவன் திருவருளால அது கிடைக்குது. அந்த பதிகம் எழுதப்பட்ட அந்த ஓலையை எடுத்து நெருப்புல போடுறாரு. அந்த ஓலைச்சுவடி நெருப்புல எந்த பாதிப்பும் அடையாம அப்படியே அந்த ஓலை எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது. எந்தவித பாதிப்பும் உண்டாகல அந்த ஓலைச்சுவடிக்கு. அதை அப்படியே எல்லாரும், ஊர் மக்கள் எல்லோரும் பார்க்க, எல்லா மக்களும் பார்க்க, அது எந்த பாதிப்பும் இல்லாம அதை நெருப்புல இருந்து எடுத்து மீண்டும் அந்த கட்டுல சேர்த்து அதை கயிறு சாத்தி வச்சாங்க. அப்போ அந்த அனல்ல எந்த பாதிப்பும் வராம அந்த பதிகம் மீண்டு வந்தனால அதுக்கு பச்சை, அந்த ஓலையே பச்சையா அப்படியே வந்ததுங்கிறனால அதுக்கு பச்சை பதிகம்னு அந்த பேர் உண்டாச்சு. இப்போ நம்ம திருநள்ளாறு போறோம். அந்த சனி பகவானுடைய அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்காக அங்க வழிபாடு பண்றோம் அப்படின்னா, அந்த வழிபாடு எப்போ முழுமையாகுது அப்படின்னா, அந்த கோயில்ல பாடப்பட்ட அந்த தேவாரத்தை பாடும் பொழுது அந்த வழிபாடு முழுமையாகுது. இன்னும் சொல்ல போனா, எனக்கு சனி பகவானால பாதிப்பு, நான் அதுல இருந்து மீண்டும் வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, வெறுமனே திருநள்ளாறு போய் இறைவனை வழிபடுறது நல்ல விஷயம்தான். கூடவே நம்ம எதிர்பார்த்த பலனை விரைவில் அடையணும் அப்படின்னா, அங்கே திருஞான சம்பந்தர் பாடிய இந்த பாடலை நம்ம வீட்டில் சாயங்கால வேலைகள்ல விளக்கேற்றி பாடும் பொழுது இந்த சனியின் பாதிப்பிலிருந்து நம்ம மீண்டு வரலாம். இந்த பதிகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன். இதை நீங்க தினந்தோறும் வீட்டில் பாராயணம் பண்ணுவது மூலமாக
சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து மீண்டு வரலாம். அதனோட சிவபெருமானுடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும். இது மதுரையில் நடந்த அனல்வாதத்தில் மீண்டு வந்த பச்சை பதிகம் பற்றிய பதிவு. இது டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் அந்த பதிகத்தை பார்க்கலாம், படிக்கலாம். அடுத்ததாக புனல்வாதம் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.